பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். எந்த விதமான ரஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறது ஃப்ரைடே நைட் ஸ்மெக்டவுனில் ராக் மற்றும் ரோமன் ரெய்ன்ஸ், செத் ரோலன்ஸ், கோடி ரோட்ஸ் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ரஸ்லிங் கிங் தமிழ் வந்து சஸ்பெண்ட் ஆகிட்டு, ஸோ அதற்காக முந்தியே உருவாக்கப்பட்டதான் ரஸ்லிங் டிவி 2.0. என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஏற்படும், அப்போ ஹெல்ப் ஆகணும். இப்போ ஹெல்ப் ஆகுது. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செய்து லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் மீண்டும் எழுச்சி பெற ஹெல்ப்பாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எலக்ட்ரிசிட்டி மேன் நம்ம ராக் வராரு. ராக்கோடைய என்ட்ரன்ஸை பற்றி சொல்லியே ஆகணும். இன்றைக்கி ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க. வேறு லெவலில் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அஃப்கோர்ஸ் நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸ் எல்லாருமே எக்னாலஜ் பண்ணுற அந்த என்ட்ரன்ஸை நம்ம எல்லாருமே எக்னாலஜ் பண்ணி தானே ஆகணும். ஸோ ரோமன் ரெய்ன்ஸும் அவருடைய வழக்கமான என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வராது. வந்ததுக்கப்புறமா ரிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ரோமன் ரெய்ன்ஸ் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. டெக்ஸஸ் முட்டாள் மக்களே, நீங்கள் எல்லாருமே இப்போது என்னை எக்னாலஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்னாலஜ் பண்ண சொல்கிறாரு. இந்த நேரத்தில் நான் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். அது என்னுடைய ரேஜினை பற்றி. நான் டைட்டில் ரசல்மேனியாக்கு அப்புறமும் ரீடைன் தான் பண்ண போகிறேன். அது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் எனக்கு இப்போ சப்போர்ட்டிங்காக என்னுடைய சகோதரனாக இருக்கிறது த ராக். என் ஃபேமிலியை சேர்ந்த, என் குடும்பத்தை சேர்ந்த, எனக்கு ரொம்பவே பிடிச்சவன் ராக். நீ போன வாரம் வந்து என்னை எக்னாலஜ் பண்ண. நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. ஏன்னா நீ இருக்கிற நிலைமைக்கு, ஹாலிவுட்டில் இருக்கிற பொசிஷனுக்கு என்னை எக்னாலஜ் பண்ணணும் அப்படிங்கிறதே கிடையாது. பட் நான் எக்னாலஜ் பண்ணேன். ஐ அப்ரிஷியேட்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா கெட்டி பிடிச்சிக்கிறாங்க. டெக்ஸஸ் எக்னாலஜ் பெட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு வி த ஒன் அப்படின்னு கையை தூக்கி காட்டும் போதே அந்த இடத்துல கோடி ரோட்ஸோடைய தீம் ஓசை ஒலிக்குது. கோடி ரோட்ஸ் மற்றும் செத் ரோலன்ஸ் இருவருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா வராங்க. பட் ஆனால் வர்றதில் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்ன கேட்டிங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே கோவப்படுற அளவுக்கு ஷீல்டோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும் ஆடியன்ஸ் மத்தியில். இதே மாதிரி ஆடியன்ஸ் மத்தியிலிருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வராங்க. ராக் மற்றும் ரோமன் ரெய்ன்ஸ் கட்டுப்பாகட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்னே பார்த்தீங்கன்னா வராங்க. ரிங்குக்குள்ளே ஏறினதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் பேசுகிற, ராக் நான் உன்னுடைய ரசிகன் மற்றும் நீ பேசுனது எல்லாம் போன வாரம் நான் கேட்டேன். நீ வந்து சொன்ன நான் வந்து ரசல்மேனியாவில் டாக் டீம் மேட்சுக்காக அக்செப்ட் பண்ணணும்னு. அதுக்கு ஒருவேளை அக்செப்ட் பண்ணிட்டால் கண்டிப்பாக நமக்குள்ளே ஒரு பெரிய யுத்தம் ஏற்படும். இது வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை. ஏன்னா இந்த இடத்துல 16,000 ஆடியன்ஸ் இருக்கிறாங்கன்னா அது பார்க்க நீ, நான், செத் ரோலன்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்க தான் இந்த ரசிகர்கள் வந்திருக்கிறாங்க. அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நான் ஒன்று கேட்குறேன். நீ சொன்ன ஒருவேளை டே 1 உங்களை வீழ்த்திட்டா, டே 2 எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீ மோதலான்னு. ஓன் பேச்சை நான் எப்படி நம்புறது ராக்? ஒருவேளை நாங்கள் வெற்றி பெற்றதுக்கப்புறமும் நீ ஏதாவது சதி கீதிகள் பண்ணால் நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களே நீங்களே சொல்லுங்கள். பிளட் லைனை நம்பலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா பேச போகிறாரு. அப்போ ராக் திடீர்னு கோவம் அடைஞ்சிறாரு. கோமாளி தலையா நீ பேசாதடா, பேசாத. செத் ரோலன்ஸ் பேசாத பார்த்தா சொல்கிறாரு, கிளவுன் நீ பேசாத. நான் இங்கே பேச விரும்புகிறது வேற ஒரு விஷயத்தை பற்றி. அண்ட் கோடி, நீ பிளட் லைனை நம்பணும். ஒரு ஹானரபுளான ஒரு டீம். நாங்கள் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். அதே நேரத்தில் இந்த இடத்துல என் முன்னாடி ஒருத்தன் வந்து நிற்கிறான். அது இந்த கோடி ரோட்ஸ். கோடி ரோட்ஸ் ராக் சேலஞ்ச் பண்ணால் அது எவ்வளோ பெரிய விஷயம், அது எவ்வளோ பெரிய மேட்டர் அப்படிங்கிறது தெரியாமல் ஏன் முன்னாடி ஏதோ குலைச்சிக்கிட்டு இருக்கான், நாய் குலைக்கிற மாதிரி. டெக்ஸஸ் மக்களே, இந்த ராக் சொல்கிறேன், ஒருவேளை ரசல்மேனியாவில் எங்களுக்கு தோல்வி வராது. ஒரு வேளை வந்துட்டா, டே கோமாளி தலையா கேட்டா, ஒரு வேளை நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா பிளட் லைன் எனிவேர் வரமாட்டோம். ஆனால் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். அப்படி ஜெயிக்கும்போது கோடி நீ வெற்றி பெற விடவே மாட்டோம். நாங்களே எல்லா ரோல்லையும் வருவோம். உன்னை தோக்கடிக்கிறதுக்காக சேர் எடுத்துகிட்டு வருவோம். உன்னை தோக்கடிக்கிறதுக்காக ரெஃப்ரி பின்ஃபால் பண்ணும்போது உன்னை தடுக்க வருவோம். எந்தெந்த முறையில் உன்னை தோக்கடிக்க முடியுமோ அந்தந்த முறையில் உன்னை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவோம். பிகாஸ் ஸ்டூபிட் இடியட் அப்படின்னு சொல்லும்போது செத் ரோலன்ஸ் எவ்வளோ பாட்டா ஸ்டூபிட் இடியட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். த ராக் மோஸ்ட் எலக்ட்ரிசிட்டி மேன். இந்த இடத்துல நாங்கள் ஒன்று சொல்கிறேன், நாங்கள் உன் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுறோம்டா, உன் கூட மோதுறோம்டா. ஒன்னால் ட்ரஸ்ட் பண்ண முடியுமா? ஒன்னால் உறுதி பெற முடியுமா? ஒருவேளை நானும் கோடி ரோட்ஸும் ரசல்மேனியாவில் வெற்றி பெற்றுட்டால் எந்த விதமான
இடைங்கரும் இல்லாமல் நீ பேருவியா, எங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டியா? டே 2ல் கோடி ரோட்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட சண்டை போடும்போது எவனும் வரக்கூடாது. அதுக்கு நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா ராக்? அதே மாதிரி ஹாலிவுட்லேருந்து ஒருத்தங்க எங்கள் முன்னாடி வந்து எங்களை கவுன் சொல்லுவான், கேவலமாக திட்டுவான், கிண்டல் அடிப்பான், இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அவசியம் கிடையாது. நான் ஒரு வேர்ல்ட் சாம்பியன், எனக்கான கெத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அண்ட் ஒன்றா அரையணுன்னா கூட நான் ரெடியாக தான் நிற்கிறேன் ராக். நீ என்னை எதிர்த்து நிற்பியா? நீ என்னை எதிர்த்து நின்றா நான் உன்னை எதிர்த்து நிற்கிறேன்டா. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ராக்கை பார்த்து சித்ரோன்ஸ் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து சிரிக்கிறார் ரோமன் ரெயின்ஸ். டேய், உண்மையிலேயே கோமாளித்தனமாக பேசுகிறீங்கடா, கோமாளி பயல்களா. கோடி, நீ டெக்ஸஸில் இருந்தானே வந்திருக்கிற. உண்மையிலேயே டெக்ஸஸ் மக்கள் எந்த அளவுக்கு முட்டாளுங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே இருக்கிற டெக்ஸஸில் இருக்கிற எல்லாருமே முட்டாளாக இருக்கிறாங்கன்னா நீயும் முட்டாள் தானே, அதான் முட்டாள்தனமாக பேசுகிற முட்டாளை. இது பிளட் லைனோட கோட்டை, நாங்கள் சொல்கிறோம், அதுதான் நீங்கள் கேட்கணும். கூடலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அப்போ நம்ம ராக்கு பேசாமல் இருப்பாரா? அப்படி சொல்கிறாரு. கோடி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீயும் நானும் நம்ம ரெஸ்ல்மேனியாவில் சண்டை போடும்போது உங்கள் அப்பா சந்தோஷப்படுவார், நான் பையன் இந்த அளவுக்கு ராக்கு கூட சண்டை போடுற அளவுக்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். என் டேடியும் பார்த்து சந்தோஷப்படுவார். என் டேடியும் சண்டை போட்டிருக்காருல. ஸோ இப்போ அவங்க 2 பேருமே சேர்ந்து நம்ம சண்டை போடுறத பார்க்க போகிறாங்க. இது ஒரு ஹிஸ்ட்ரியிலேயே மிராக்கிளான ஒரு விஷயமா இருக்க போகுது. அதே நேரத்தில் நான் சொல்கிறேன், உங்கள் அப்பா வந்து WWE ஹால் ஆஃப் ஃபேம், உங்கள் அண்ணன் வந்து இப்போ இல்லை, ஆனால் கூடிய சீக்கிரம் அவனும் ஹால் ஆஃப் ஃபேம் ஆவான், WWE ஹால் ஆஃப் ஃபேம் ஆவான். ஆனால் WWE இருந்துக்கிட்டே உதவா கதையாக எதுக்குமே பிரோஜனம் இல்லாத ஒரு நபராக ஒருத்தன் இருக்க போகிறான் அப்படின்னா அது நீந்தான் அப்படிங்கிற மாதிரி ராக்கு சொல்கிறாரு. ஸோ தன்னை பார்த்து பிரோஜனம் இல்லாதவன், அதாவது எல்லாரையும் பற்றி சொல்லிட்டு நீ மட்டும்தான் உதவாதவன், அதுவும் இல்லாமல் கடைசி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், உன் குடும்பத்தில் நீ ஏன் கடைசியாக பிறந்த தெரியுமா? கடைசி வரைக்கும் நீ உருப்பட மாட்ட அப்படிங்கிறதுனால தான் உன் குடும்பத்தில் கடைசியாக பிறந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டாரு. கோடி ரோட்ஸுக்கு மண்டைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டு இருக்குது. ராக்குக்கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில. மைக்கை பிடிங்கி அப்படி பேசலான்னு சொல்லிட்டு நிற்கிறாரு, ஆனால் பேச்சு வரல. திடீர்னு என்ன நினச்சான்னு தெரில, மயக்க கீழே புட்டு ராக்குடைய செவுள்ளையே ஒன்று போட்டார் பாருங்களேன். அன்னைக்கு நீ அரைஞ்சல்ல, இன்னைக்கு ஒன்று திருப்பி அறையிறேன்னு சொல்லிட்டு ராக்குடைய செவுள்ளையே பார்த்தீங்கன்னா ஓடுறார. ஸோ ராக் பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தி வேண்டாம் இப்போலாம் சண்டை வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாரு. ஒரு கூஸ்பம் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்பெண்டோடைய மெயின் ஈவெண்ட்டில் நடந்திருக்கு. ஒரு மாஸ் அட்ராக்சிட்டி நடந்திருக்குது. ஸோ வேறு லெவல் கூஸ்பம். இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்பெண்டோன் இதோட முடிஞ்சிருக்குது. ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் சஸ்பெண்ட் ஆகிட்டு இது ஒரு புது சேனல், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நல்லதொரு ரெஸ்லிங் செய்யல சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.